சரி. ஸோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ கலெக்ஷன் பற்றி பார்த்துருக்கோங்க ரைட்டுங்களா? ஆமாம். கலெக்ஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? Multiple rows. To store multiple rows in the variable. Multiple rows in the variable. In variables. In one variable. In one variable. ஒரு சிங்கிள் வேரியபிள நான் மல்டிபிள் ரோ ஸ்டோர் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கலெக்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை கலெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? கலெக்ஷன் யூஸ் பண்ணி என்னதான் பண்ணணும்? நம்ம ஒரு நியூ டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணி ஓகேங்களா? ஸோ அதை வேரியபிளுக்கு என்ன பண்ணி விட்டோம் அப்படின்னா அசைன் பண்ணி விட்டோம். கரெக்டா? ஆமா. ஓகே. ஸோ என்ன டைப் ஆஃப் கலெக்ஷன் மெத்தட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2 டைப் பார்த்துருக்கோம். என்னென்ன டைப் ஆகும்னா அதுனா ஒன்று இண்டெக்ஸ் பை டேபிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இண்டெக்ஸ் பை டேபிள். அடுத்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நெஸ்டட் டேபிள் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸ் பை டேபிளுக்கும் நெஸ்டட் டேபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? Nested table no need to mention the index by அந்த டைப் இன்க்ளூட் பண்ண வேணாம்ல ப்ரோ. ஓகே. ஏன் மென்ஷன் பண்ண வேணாம்? இது டிஃபால்ட்டா வந்து அது இண்டெக்ஸ் பை பைனரி இன்டிஜர் அதை டிஃபால்ட்டா பண்ணோம். அதனால தேவையில்லை அப்படின்னு. பட் ஆனா நான் ட்ரை பண்ணேன் ப்ரோ. ஆனா அந்த நெஸ்டட் டேபிளுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் வந்து சொல்லுங்க. ஓகே, நான் எடுத்துறேன். ஓகே. ஸோ நெஸ்டட் டேபிள்ல எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் டைப் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் டைப் தான் இருக்கு. அப்ப நான் என்ன மென்ஷன் பண்ண தேவையில்ல அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் இண்டெக்ஸ் பை அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. கரெக்டா? பட் இதுவே இண்டெக்ஸ் பை டேபிள்ல 2 சப்ஸ்கிரிப்ஷன் டைப் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பைனரி இன்டிஜர், இன்னொன்னு பாத்தீங்க என்னன்னா வேர்கேர். ஓகேவா? ஸோ இது மெயின் டிஃபரன்ஸான்னு கேட்டா இது மெயின் டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ நெஸ்டட் டேபிள நம்ம எங்க கிரியேட் பண்ணுவோம்? நெஸ்டட் டேபிள எங்க கிரியேட் பண்ணுவோம்? ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது நெஸ்டட் டேபிள எப்படி சொல்லி கிரியேட் பண்ணுவோம்னு கேக்குறேன். டேட்டாபேஸ்ல எங்க கிரியேட் பண்ணுவோம்? டேட்டாபேஸ். ஓகேங்களா? நெஸ்டட் டேபிள் நம்ம எங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணுவோம். ஸோ டேட்டாபேஸ்ல நம்மளால எங்க வேணா என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த இண்டெக்ஸ் பை டேபிள் நம்ம எங்க தான் கிரியேட் பண்ணுவோம்? இந்த ஸ்பெசிபிக் பிளாக் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ எங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா டிக்ளரேஷன் பார்ட்ல கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்மளால எங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? அந்த ஒரு பிளாக்ல மட்டும் தான். அந்த ஒரே ஒரு பிளாக்ல மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஆமா. ஓகே. ஸோ இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய மெத்தட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இல்லை ஸோ கவுண்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? எத்தனை இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு அத கவுண்ட் சொல்றோம். இல்லை கவுண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸை ஃபைண்ட் பண்ணுறது. எதை ஃபைண்ட் பண்ணுறது? நம்பர் ஆஃப் ரோஸ் அந்த வேரியபிள். அந்த வேரியபிளை எத்தனை ரோஸ் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அக்கவுண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்படின்ற இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம்? which one is the first index? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கா யூஸ் பண்ற மெத்தட் தான் என்ன? ஃபர்ஸ்ட். லாஸ்ட்ன்றது லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. லாஸ்ட். சோ ஒரு இண்டெக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு இண்டெக்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எக்ஸிஸ்ட். ஓகே. சோ ஒரு வேல்யூ வேணா ஒரு வேல்யூ வேணா அப்படினா ஒரு இண்டெக்ஸ் வேணா அப்படினா என்ன பண்ணிக்க முடியும்? டெலிட் பண்ணலாம். சோ ஒரு இண்டெக்ஸ்க்கு ப்ரீவியஸா என்ன இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு இண்டெக்ஸ்க்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட். ஓகேவா? சோ இது வரைக்கும் தான் நம்ம பாத்துறோம். கரெக்ட்டா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோம்னா இண்டெக்ஸ் பை டேபிள் பார்த்துட்டோம். அதே மாதிரி நெஸ்டட் டேபிள் பார்த்துட்டோம். இதான் ஸோ ஸோ அதே மாதிரி இந்த மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வி அரே அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்? வி அரே. ஓகேங்களா? ஸோ இனிமே இப்போ நான் டிக்ளரேஷன் பார்ட்ல ஓகேங்களா ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சுக்கோம். டைப்போட நேம் இப்படி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன்ஸ் இஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோமே. ஒரு டேபிள்ல எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம்? மல்டிபிள் ரோஸ். இத்தனை ரோ தான் ஸ்டோர் பண்ணனும் ஏதாச்சும் லிமிட் இருக்கா? இல்ல ப்ரோ.
இல்ல ஓகேங்களா. ஸோ நம்மளால எத்தனை ரோ வேணாலும் நம்மளால என்ன பண்ணிக்கிட்டே போக முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போக முடியும். கரெக்டா? ஆமா. ஸோ இத்தனை ரோ தான் ஸ்டோர் பண்ணணும் என்ன கிடையாது அப்படின்னா லிமிட் கிடையாது. நமக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோவை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே போக முடியும்னா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போக முடியும். கரெக்டா? அப்படிங்கிறமே நம்ம அதாவது ரெண்டுமே ஓகேங்களா, இண்டெக்ஸ் பை டேபிளும் ஓகேங்களா, இண்டெக்ஸ் பையும் நெஸ்டடே நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா டேபிள் அப்படின்னு சொல்லிடுறோம். ரெண்டுமே நம்ம என்ன சொல்லிடுறோம் ஏறுமே. ஸோ இது அதாவது அசோசியேட் ஏரியும் நெக்ஸ்ட் இது ரெண்டுமே என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா டேபிள் அப்படின்னு சொல்லிடுறோம். ரெண்டுமே என்ன சொல்லிடுறோம் டேபிள்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட மீனிங் என்ன, இங்க இத்தனை வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணணும் என்ன கிடையாது அப்படின்னா ஒரு லிமிட் கிடையாது. ஓகேங்களா, இவ்வளவுதான் ஸ்டோர் பண்ணணும் இவ்வளவு ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் லிமிட் இருக்கான்னு கேட்டா அப்படி எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இண்டெக்ஸ் பை டேபிளையும் நெஸ்டட் டேபிளையும் நம்மளால எத்தனை ரோ வேணாலும் நம்மளால என்ன பண்ணிக்கிட்டே போக முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போக முடியும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு என்ன கிடையாது அப்படின்னா ஒரு லிமிட் கிடையாது. ஓகேவா? ஓகே. பட் இந்த வி அரே இருக்கு பார்த்தீங்களா, இந்த வி அரே வந்து நம்ம சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள் சைஸ் அரே அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் வேரியபிள் சைஸ் அரே. அதாவது டேபிள்னா ரோ பை ரோவா ஸ்டோர் ஆகிடும். கரெக்டா? ஓகேங்களா. ஸோ அரே அப்படின்றது இந்த இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அரேக்கான ஃபார்மட் யாருமே. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அரேக்கான ஃபார்மட். அதாவது இதுவும் ரோ பை ரோவா தான் இருக்கு. ஓகேங்களா. பட் இது என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? டேபிள் என்ன இருக்கும் அப்படின்னா ரோ பை ரோவா இருக்கும். கரெக்டா? அது வெர்டிகல் தானே? வெர்டிகலா ஹரிசாண்டலா? ரோ பை ரோவா இருக்குது வெர்டிகல். ஸோ இது என்ன சொல்லணும்னா இந்த ஹரிசாண்டலா இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அதாவது டேபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டேபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரோ இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு ரோ இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு 1 பை 1 1 கீழே 1 இருக்கும். ரைட்டா? பட் அரே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அரே வந்து இந்த ஃபார்மட்ல கிரியேட் ஆயிடும். அரே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்மட்ல தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஒரே ரோ மல்டிபிள் காலம்ஸ் தான ப்ரோ? இல்ல ப்ரோ, இது வந்து காலம் கிடையாது. இதுவும் இருக்காது அப்படின்னா இது ரோ தான். இது காலம்காக கிடையாது, இது ரோக்கு தான். பட் இது ஸ்டோர் ஆகுற பொசிஷன் இந்த மாதிரி ஃபார்மட்ல ஸ்டோர் ஆகும். அவ்வளவுதான். நம்ம சொல்லுங்க. இப்போ நீங்க அரே காட்டுற அந்த டேபிள் மாதிரி இருக்குல்ல, அது ஒரு ரோ 0 1 2 3 4 5 6 அப்படி இருக்குல்ல. அப்போ அதாவது வேற ஒண்ணும் இல்ல. அரே அப்படின்னா நம்ம தியேட்டர்ல சீட் ஃபார்மட் இருக்கு பாத்தீங்களா, அதே ஃபார்மட் தான் அரே அப்படின்றது. இப்போ ஓ எடுத்துட்டோம்னா ஓ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒரு ரோ இருக்கு அப்படின்னா ஏல ஒன் ஃபர்ஸ்ட் சீட்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. கரெக்டா? செகண்ட் சீட்ல ஒருத்தர் உட்காந்து, தேர்ட் சீட், ஃபோர்த் சீட், அப்படி ஒரு லைனா இருக்கு. கரெக்டா? ஆமா. அதே மாதிரி அரையும் அதே ஃபார்மட் தான். ஓகேவா? அரே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ அதான் அந்த செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அந்த பாக்ஸ் அந்த ஃபார்மட் புரியல ஜி. அந்த ஒரு செல் அந்த மாதிரி சொல்லலாமா? இப்போ செல் அவ்வளவுதான் ஜி. நம்ம எப்படி ரூமா இருக்கும், செல்லா இருக்குன்னு சொல்லுவோம். கரெக்டா? அதுதான் அரேஞ்ச் சொல்லுவாங்க. இது என்னன்னா இது ஒவ்வொன்றும் ஒரு செல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்க அப்ப ஸோ அரே அப்படின்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அரே அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இதுதான் அரேயோட ஸ்ட்ரக்சர். ஓகே. இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அரே பத்தி ஸ்டோர் பண்ணுவோம் இல்லை இனிமே. இப்போ நம்ம டேபிள்ல இத்தனை ரோ தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் லிமிட் இருக்கா? இல்ல. பட் அரே அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரே இஸ் a fixed size memory அப்படின்னு சொல்லுவோம். அரே வந்து என்னன்னு சொல்லுவோம்? fixed size. ஆமா. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அரே வந்து 5 அரேயோட சைஸ் வந்து நான் 5 மென்ஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, அங்க நம்மளால எத்தனை ரோ தான் ஸ்டோர் பண்ண முடியும்னா 5 ரோ தான் ஸ்டோர் பண்ண முடியும். புரியுதா? பட் இங்க வருமே வேற ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி வச்சுக்கோம். என்ன பண்ண போறேன்னா ஒரு PHP பிளாக் எழுத போறேன். அப்படி begin then end of the block என்ன வச்சுக்கோம்னா ஸ்லாஷ் இருக்குங்களா. ஸோ இனிமே இப்படி கொடுத்துரும். இப்போ ஐ அப்படின்ற வேரியபிள் இருக்கு அப்படின்னா ஐ அப்படின்ற வேரியபிள் நான் என்ன பண்றேன்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன வச்சுக்கோம்னா
T1 அப்படின்னு வச்சுக்கோம். ஏறுமே இப்போ ஐன்ற வேரியபிள், இப்போ இந்த ஐன்றது என்னது நமக்கு வேரியபிள். வேரியபிள்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர். அப்ப டிக்ளேர் ஓகேலாம், டிக்ளேர் ஏறுமே. இப்போ ஐன்ற வேரியபிள் போய் என்ன பண்ண போறோம்னா டிக்ளேர் பண்ண போறோம் ஓகேலாம். ஸோ ஏறுமே இப்போ ஐக்கு டேட்டா டைப் நம்ம என்ன கொடுக்கலாம், varchar. ஏன் அப்படின்னா இப்போ ஐல எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணீங்க, ஒரே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி. அப்போ ஐக்கு என்ன கொடுக்கலாம்னா வேல்யூஸ் கொடுக்கலாம் ஏறுமே. இப்போ அகைன் ஐல கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன் ஏறுமே. ஐல போய் அகைன் நான் ரெண்டாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றேன் இல்ல. இப்போ இந்த வேரியபிள் எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும், செகண்டா கொடுத்தது. அதாவது அந்த வேரியபிள் லாஸ்ட் என்ன வேல்யூ அசைன் பண்றோமோ அதான் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? சரி ஓகே ஏறுமே. இப்போ என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரே ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த ரெண்டு வேரியபிள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிளை சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு டேட்டா டைப் இருக்கா, இல்ல இல்ல. அப்ப டேட்டா டைப் நம்மள என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிக்கலாமா. அப்ப இப்ப கிரியேட் பண்ணலாமா ஏறுமே. டேட்டா டைப் வந்து சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், டைப் வந்து நேம் கொடுக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் green is, இப்போ நான் மல்டிபிள் ரோ ஸ்டோர் பண்ண போறேன். அப்ப நான் என்ன சொல்லிக்கலாம், டேபிள். டேபிள்ல இத்தனை ரோ தான் ஸ்டோர் பண்ணணும், ஏதாச்சும் லிமிட் இருக்கா, இல்ல. இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், டேபிள் ஆஃப் என்ன சொல்லலாம்னா varchar அப்படி சொல்லலாமா. இப்ப டேபிள்ல இத்தனை ரோ தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் லிமிட் இருக்கா, இல்ல. இல்ல. இப்போ ஒரு ரோல இருந்து இன்னொரு ரோ செப்பரேட் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன கொடுக்கலாம், நம்பர் கொடுக்கலாம். இண்டெக்ஸ் நம்பர்ஸ் என்ன கொடுக்கலாம்னா இண்டெக்ஸ் கொடுக்கலாமா. அப்ப ஏறுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருப்போம்னா 1, செகண்ட் இருக்கிற ரோக்கு என்ன கொடுத்துருப்போம்னா 2 போயிடலாம். அப்ப நான் ஒரு ரோல இருந்து இன்னொரு ரோவை செப்பரேட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணீங்க, இண்டெக்ஸ் பை. என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பை போயிடலாம். ஸோ ஏறுமே நீங்க நம்ம என்ன சப்ஸ்கிரிப்ஷன் டைப் யூஸ் பண்ணிருக்கோம், ஹலோ என்ன சப்ஸ்கிரிப்ஷன் டைப் இருக்கும், பைனரி இன்டிஜர். என்ன சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா பைனரி இன்டிஜர் அப்படின்ற சப்ஸ்கிரிப்ஷன் டைப் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ யூஸ் பண்ணிக்கோம் எல்லாம் ஏறுமே. இப்போ ஐக்கு நம்ம என்ன டைப் கொடுக்கலாம், கிரீன்ஸ். ஓகே புரியுதுங்களா இது. ஸோ இது ஏறுமே நம்ம இண்டெக்ஸ் பை அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணால இது என்ன மெத்தட், இண்டெக்ஸ் பை மெத்தட். இண்டெக்ஸ் பை டேபிள். இது என்ன மெத்தட் அப்படின்னா இண்டெக்ஸ் பை டேபிள். இண்டெக்ஸ் பை டேபிள்ல ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷன் டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைனரி இன்டிஜர், இன்னொன்று என்ன varchar. இன்னொன்று என்ன கேட்டீங்க அப்படின்னா varchar போயிடலாம். ஸோ ஏறுமே இதே மாதிரி நான் இன்னொரு PLSK பிளாக் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கலாம் begin end of the block என்ன வச்சுக்கோங்கன்னா ஸ்லாஷ் போயிடலாம். ஸோ ஏறுமே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐன்ற ஓகேலாம் ஐன்ற வேரியபிள் இருக்குதுங்களா, ஐன்ற வேரியபிள் கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு வேல்யூவை அசைன் பண்ண போறேன். ஒரு வேல்யூ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அசைன் பண்ண போறேன். இப்போ எப்படி கொடுக்கலாம், ஏ சரி நேம் கொடுக்கலாம் T1 அப்படி கொடுக்கலாம். இல்லை இப்போ நம்ம ஐயை டிக்ளேர் பண்ணலாமா, டிக்ளேர் ஐ ஓகேலாம். ஐன்ற வேரியபிளுக்கு என்ன கொடுக்கலாம்னா சாரி டேட்டா இப்போ என்ன கொடுக்கலாம்னா varchar. இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணீங்க இங்கே இருமே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ கொடுத்தோம் ஏறுமே. இப்போ நமக்கு இந்த வேரியபிள் சப்போர்ட் பண்ணுமா, இந்த டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணுமா, பண்ணாது. அப்போ நம்ம டேட்டா டைப் ஏறுமே டைப் ஓகேலாம். இங்கே ஏறுமே டைப்போட நேம் இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டி நேம் இல்லைன்னா அப்படி வச்சுக்கோம் வி டைப் அப்படின்னு வச்சுக்கோமா. நமக்கு ஈஸியாக புரியும் இருக்கா, வேரியபிள் டைப் வந்து நான் வி டைப்னு சொல்றேன். ஓகேவா, நீங்க என்ன நேம் வச்சுக்கலாம், கிரீன்ஸ் தான் வைக்கணும் ஓகேங்களா, அதுதான் வைக்கணும் இதுதான் வைக்கணும் என்ன கிடையாதுன்னா ரூலே கிடையாது. நமக்கு எந்த நேம் பிடிச்சிக்கோ அந்த நேம் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, டைப்போட நேம் இப்போ நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், வி டைப். இந்த நேம் புரியுதா இல்ல வேற நேம் கொடுத்துக்கலாமா, ஓகே ப்ரோ வி டைப். ஸோ இங்க இருமே இந்த வி டைப்பை நான் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இப்போ நான் டேபிள் அப்படின்னு சொல்ல போறேன். இதுல ஓகேங்களா, டேபிள் அப்படின்னு சொல்ற போது நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா வி அரே அப்படின்னு சொல்ல போறேன். என்ன சொல்ல போறோம், வி அரே ஓகேங்களா, வி அரே அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா, ஸோ இனிமே வி அரே, இந்த வி அரேக்குள்ள நம்ம என்ன வழியா ஸ்டோர் பண்ண போறோம், varchar. அப்ப எப்படி சொல்லணும், வி அரே ஆஃப் என்ன கொடுத்தோம் அப்படின்னா varchar. ஓகேங்களா, ஸோ இனிமே இப்போ டேபிள் அப்படின்னா இவ்வளவுதான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் லிமிட் இருக்கா, பட் இந்த வி அரே அப்படின்றத நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா வி அரே இஸ் ஃபிக்ஸட் சைஸ் மெமரி அப்படின்னு சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லிட்டேன், ஃபிக்ஸட் சைஸ் மெமரி. அதாவது எப்படி தெரியுங்களா, இப்போ இந்த இடையில இருக்க டிவைடெண்ட்லாம் யோசிச்சுக்காங்க. ஓகேங்களா, வி அரே அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா இப்படி வந்து ஒரு ஸ்கியூப் வந்து என்ன ஆயிடும், அதாவது ஒரு அந்த செவ்வக பாக்ஸ் என்ன ஆயிடும்னா ஃபார்ம் ஆயிடும்.
ஓகே வெறும் பாக்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆயிரும். உள்ள என்ன பண்ணிருக்காது அப்படின்னா இப்படி டிவைட் ஆகி இருக்காது. ஓகேவா? ஓகே வெறும் அந்த அதாவது மெமரி ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி அந்த பாக்ஸ் ஃபார்மட்ல என்ன இருக்குன்னா வெறும் அதாவது அவுட்டர் லைன் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. வெறும் அவுட்டர் லைன் ஓகேங்களா? வெறும் அவுட்டர் லைன் மட்டும் என்ன இருக்குன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த மாதிரி மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கும்? அவுட்டர் லைன் வி அரேஞ்ச் சொன்னேன் அப்படின்னா இந்த செவ்வக பாக்ஸ்ல ஒரு அவுட்டர் லைன் மட்டும் அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கும் இங்க இருக்குமே. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வியரோட சைஸ் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே, அது எவ்வளவு பெரிய பாக்ஸ் இருந்தாலும் அது எத்தனையா டிவைட் ஆயிரும் அப்படின்னா 5 டிவைட் ஆயிரும். 5 ஈக்குவல் ஸ்பேஸ் என்ன ஆயிருக்குன்னா டிவைட் ஆயிரும். ஓகேவா? இங்க வருமே. இப்ப நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது சைஸ் சொன்னோமான்னு கேட்டா எந்த ஒரு சைஸுமே கிடையாது. ஏன் அப்படின்னா டேபிள்ல இத்தனை ரோ தான் ஸ்டோர் பண்ணணும்னு என்ன கிடையாது அப்படின்னா ஒரு லிமிட் கிடையாது. பட் வி அரே அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சைஸ் மெமரி. ஓகேங்களா? நான் எவ்வளோ சைஸ் சொல்லணும் அவ்வளோ வரைக்கும் தான் அது என்ன பண்ணணும் ஸ்டோர் பண்ணும். அதோட அதிகமான வேலையை என்ன பண்ணாது அப்படின்னா ஸ்டோர் பண்ணாது. ஓகேவா? ஓகே. இந்த இண்டெக்ஸ் பைக்கு அப்புறம் இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பைனரி இன்டிஜர் சப்ஸ்கிரிப்ஷன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சப்ஸ்கிரிப்ஷன் டைப். இண்டெக்ஸ் பை டேபிள்ல என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் டைப்ல இருக்கு? பைனரி இன்டிஜர்ஸ் varchar. பைனரி இன்டிஜர் அடுத்து varchar. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் டேபிள் எது மட்டும் தான் இருக்கு? varchar பைனரி இன்டிஜர் டிஃபால்ட். என்ன மட்டும் தான் இருக்கு? பைனரி இன்டிஜர். varchar மட்டும் தான் இருக்கும். இல்ல டிஃபால்ட் என்ன மட்டும் தான் இருக்கு? பைனரி இன்டிஜர் மட்டும் தான் இருக்கு. அப்ப நாங்க என்ன சப்ஸ்கிரிப்ஷன் டைப் மென்ஷன் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இந்த இண்டெக்ஸ் பை டேபிள் அதாவது இந்த வி அரே இருக்கு பாத்தீங்கன்னா இந்த வி அரேயோட டிஃபால்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டைப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பைனரி இன்டிஜர் தான். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே டிஃபால்ட்டா அதோட சப்ஸ்கிரிப்ஷன் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனரி இன்டிஜர் தான். பட் இண்டெக்ஸ் பை டேபிளுக்கு மட்டும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா varchar. ஓகேவா? ஓகே. இனிமே இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ ஓகே நான் இப்படி அசைன் பண்றேன். ஓகே, அதாவது உங்களுக்கு புரியணும் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே அதாவது அந்த அரே அந்த ஃபார்மெட்ல நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இங்கே வருமே எப்படி கொடுத்துறேன். எழுதுறேன். ஸ்டீவன், நீனா, டேவிட், அலெக்ஸ், என்ன கொடுத்துருக்கோம்னா பீட்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இனிமே இது வேற ஒன்றும் இல்லை. இதுவும் என்ன பத்தி அப்படின்னா அரேயோட ஃபார்முலா தான். அதாவது நம்ம என்ன பண்ண போனா இதுக்கு முன்னாடி ரோ பை ரோவா ஸ்டோர் பண்ண கரெக்டா? இப்ப நான் சொன்ன என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஃபார்முலா ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? நீங்க 1 by 1 எழுதுனா தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்படித்தான் எழுதணும்னு ரூல் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபார்மெட்ல எழுதிக்கலாம். ஏன் அப்படி இப்படி எழுதணும் அப்படின்றத நான் லாஸ்டா காமிக்கிறேன். ஓகேவா? எதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா அசைன் பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம டேபிள் அப்படிலாம் எடுத்துட்டோம்னா இப்ப அங்க போய் புதுசா ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா அங்க டிஃபால்ட்டாவே ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஜெனரேட் ஆயிரும்? மெமரி ஸ்பேஸ் வேல்யூ. அதாவது என்ன ஜெனரேட் ஆகும்? புதுசா ஒரு ரோ ஜெனரேட் ஆயிரும். கரெக்டா? ஆமா. பட் இந்த அறையில என்ன ஆகாது அப்படின்னா அப்படிலாம் என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு வேல்யூ ஒரு ரோ வந்து என்ன ஆகுதுன்னா புதுசா ஒரு வேல்யூ கொண்டு போய் ஜெனரேட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு புதுவா நியூவா ஒரு செல் ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகாது அப்படின்னா அசைன் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகாதுன்னா கிரியேட் ஆகாது. நம்ம தான் என்ன பண்ணி விடணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி விடணும். ஓகேவா? அதாவது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வெறும் அந்த ரெக்டாங் அந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த வெறும் அவுட்டர் லைன் மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படி ஒரு மெமரி ஸ்பேஸ் மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அங்க வந்து என்ன இருக்காதுன்னா உள்ள இப்படி செல்லெல்லாம் டிவைட் ஆயிருக்காது. அரேன்னு சொன்னோம் அப்படின்னா இப்படி என்ன இருக்காது அப்படின்னா செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆயிருக்காது. அப்ப நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் ஐ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஐயோட டேட்டா டைப் வந்து நான் வி டைப் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோமே அங்க வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 ரோஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 5 ரோஸ் என்ன பண்ணிக்க முடியும்? அதாவது 5 வேல்யூஸ் என்னால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஐக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த 5 வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்காதுன்னா அசைன் ஆயிருக்காது. நான் சொல்ல அதாவது
ஐல வந்து அப்படி ஒரு 5 வேல்யூ ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அதை சப்போர்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா வி டைப் அப்படின்ற டேட்டா டைப் இருக்கு. பட் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கான என்ன கிடையாது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கிடையாது. அது ஸ்டோர் ஆகிறதுக்கு என்ன கிடையாது, ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரக்சர் அசைன் பண்றதுக்காக நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா வி டைப் அப்படின்னு கொடுத்துறேன். ஸ்ட்ரக்சர் அசைன் பண்றதுக்காக நான் என்ன கொடுத்துறேன், வி டைப். வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் பை டேபிள்ல ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிடும் அப்படின்னா நியூவா ரோ ஜென்ரேட் ஆயிடும். பட் இந்த நெஸ்டட் டேபிள்லையும் ஓகேங்களா விஆர்ஐலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் அதுக்கான மெமரி ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணி விடணும் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணி விடணும். ஐ மீன் என்ன பண்ண சொல்லணும்னா அசைன் பண்ணி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ போய் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? ஸோ இனிமே நீங்க ஐ வி டைப் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஐக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா 5 வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு 5 செல் உரிய ஒரு அரே வந்து என்ன இருக்குன்னா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஓகே. நீங்க வி டைப் அப்படின்னு சொல்லல அப்படின்னா இந்த ஐல போய் பாருங்க, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க ஒரு எரர் வருது பாருங்க. The declaration of the type of this expression is incomplete or malformed அப்படின்னு வருதான். ஏன் அப்படின்னா இந்த வி அரேக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதாவது வி டைப்ன்றது என்ன அப்படின்னா 5 வேல்யூ கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணும். பட் ஐல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதை ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணி விடணும் அப்படின்னா நான் தான் என்ன பண்ணணும்னா அந்த ஐக்கு இந்த வி டைப் என்ன பண்ணி விடணும் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணி விடணும். வி டைப் என்ன பண்ணி விடணும், இனிஷியலைஸ் பண்ணும். இல்ல இப்போ இனிஷியலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐக்கு பின்னாடி என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா அப்படி 5 வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை போய் ஃபர்ஸ்ட் ஒன்ல யார் போய் ஸ்டோர் ஆயிடும் அப்படின்னா ஸ்டீவன், செகண்ட் ஒன்ல போய் யார் ஸ்டோர் ஆயிரும்னா நீனா, தேர்ட் ஒன்ல போய் பாத்தீங்கன்னா டேவிட், ஃபோர்த் ஒன்ல பாத்தீங்கன்னா அலெக்ஸ், ஃபிஃப்த் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா பீட்டர். ஓகேவா? அப்ப இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்படி இனிஷியலைஸ் பண்ணி விடணும். இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா அங்க கொண்டு போய் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த 5 வேல்யூமே ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? இங்க பாருங்க. சோ இப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எதுக்கு போய் ஸ்டோர் ஆயிருக்கு, ஸ்டீவன் போய் எதுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு, ஐ. அதாவது இப்ப எப்படி நினைச்சுங்க அப்படின்னா நம்ம உட்காந்துருக்க நம்ம தியேட்டர் போனா உட்காந்துருக்கோம் அப்படின்னா தியேட்டரோட ரோட நேம் என்ன பாத்தீங்கன்னா ஐ. போயிடலாம். ஃபர்ஸ்ட் சீட்ல யார் உட்காந்துருக்கா, ஸ்டீவன். செகண்ட் சீட்ல நீனா, தேர்ட் சீட்ல டேவிட்டோட சீட் நம்பர் இருக்கு என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவோம், I3. ஆமாம், ஓகே. I(3). ஸ்டீவனோட அதாவது டேவிட்டோட சீட் நம்பர் என்ன பாத்தீங்க அப்படின்னா I(3). கரெக்டா? ஓகேங்களா? இப்போ I(3) கால் பண்ணுவோம். dbms underscore output dot put underscore line of நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி I of என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்போ I(3) கால் பண்ணோம் அப்படின்னா யார் வருவோம், டேவிட். சரி 3. இப்போ யார் வருவோம் அப்படின்னா டேவிட் மட்டும் வந்துருக்காராம். இப்போ எனக்கு எல்லா வேல்யூ வேணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம், I dot லூப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். I dot அப்ப ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாமா. ஃபார் என்ன பண்ணனும்னா x in நம்ம என்ன கொடுக்கலாம் 1 டபுள் டாட் இங்க எத்தனை வேல்யூ ஸ்டோர் இருக்கு அப்படிங்கற எத்தனை ரோ இருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு நம்ம என்ன பண்ணலாம், I dot count. அப்ப ஐல போய் என்ன பண்ணனும்னா கவுண்ட் பண்ணிக்கும். இல்ல ஐல போய் என்ன பண்ணிக்கணும்னா கவுண்ட் பண்ணிக்கும். இல்ல I dot count என்ன கொடுக்கலாம் அப்படினா லூப். இல்ல இப்போ லூப் ஓபன் பண்ணா அப்படினா லூப்பை கண்டிப்பா என்ன பண்ணணும், end loop. இங்க என்ன கொடுக்கலாம்னா I of x கொடுத்தோம். இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணுச்சு அப்படினா யாரை கால் பண்ணுவோம், Steven. இல்ல I of 1 அப்ப யாரை கால் பண்ணுவோம்னா ஸ்டீவன். இல்ல செகண்ட் டைம் கால் பண்ணும்போது நீனா. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காவே இங்க என்ன இருக்கு அப்படின்னா அதாவது ஸ்டீவனுக்கு என்ன இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் ஆயிருக்குன்னா 1 அப்படின்ற இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் ஆயிருக்கும். நீனாவுக்கு 2 அப்படின்ற இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? டேவிட்க்கு அப்படின்னா அதாவது இந்த 0 விட்டுருங்க. ஓகேங்களா? 0 விட்டுருங்க. அதாவது 1க்குள்ள யார் உட்காந்துருப்பா அப்படின்னா ஸ்டீவன், 2ல யார் இருப்பா, நீனா. 3ல வந்து டேவிட். ஓகேங்களா? 4th ஒன்ல பாத்தீங்கன்னா அலெக்ஸ். ஓகேங்களா? 5th ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா பீட்டர். ஓகேங்களா? இப்படி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா அசைன் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ஓகேங்களா? இங்க இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 5 வேல்யூமே என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுதா? ஓகே. ஆஃப் பண்ணி. நவீன் சொல்லுங்க ஜி. இப்போ VRA போட்டு 5 சைஸ் கொடுத்து 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஆமா. இப்போ 5 சைஸே கொடுத்து 3 வேல்யூஸ் ஆர் 4 வேல்யூஸ் கொடுத்தா எடுத்துக்குமா? நான் சொல்றேன் ஜி. அப்படியே ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணிங்க.
நவீன், சொல்லுங்க ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் போட்டிருக்கீங்களா, the index by binary integer ஃபர்ஸ்ட் ஆமா ப்ரோ. எக்ஸாம்பிள், ஆமா. அதை அப்படியே நெஸ்டடா மாத்தணும்னா அந்த இடத்துல அந்த இண்டெக்ஸ் பையே வராம ஒன்லி வேர்க்கார்லயே முடிச்சுக்கலாம் இல்லையா? இல்ல ப்ரோ, நம்ம இங்க கிரியேட் பண்ணவே தேவையில்லை. அது நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன் நெஸ்டட் டேபிள். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிடும் மூணையுமே ஒரே டைம்ல சொன்னேன் அப்படின்னா. சரி. நோ பண்ணியாச்சுங்களா? எஸ் ப்ரோ. அதாவது இங்க வருமே விஆர்ஏ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இனிஷியலா எடுத்தோன்னே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆகலாம். வெறும் அதாவது இப்போ ஐ அப்படின்றது என்ன ஆகும்னா ஐன்றதுக்கு பின்னாடி என்ன ஆகும்னா ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஐக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஏமே ஸோ இப்படி என்ன இருக்கு அப்படின்னா ஐக்கு பின்னாடி ஒரு அஞ்சு வேலையை ஸ்டோர் பண்றதுக்கான என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மெமரி ஸ்பேஸ் ஜஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அலோகேட் மட்டும் ஆயிருக்கும். ஓகேவா? இப்படி என்ன இருக்கும் அப்படின்னா ஐக்கு பின்னாடி இப்படி ஒரு பாக்ஸ், அதாவது வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கான என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் பாக்ஸ் மட்டும் தான் என்ன இருக்கும்னா அசைன் ஆயிருக்கும். வெறும் பாக்ஸ் மட்டும் தான் என்ன இருக்கும் அசைன் ஆயிருக்கும். இல்லை இங்க இருக்குமே இப்ப நான் இந்த ஐயை வந்து என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா விஆர்ஏ அப்படின்னு சொல்ல போறேன். ஐயை வந்து என்னன்னு சொல்ல போறேன் விஆர்ஏ. ஓகேங்களா? விஆர்ஏயோட சைஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 5 கொடுத்துருக்கேன். விஆர்ஏயோட சைஸ் எத்தனை கொடுத்துருக்கேன்? 5 கொடுத்திருந்தாலும் இது வந்து இப்ப 5ஆ டிவைட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டா 5ஆல என்ன இருக்காது அப்படின்னா டிவைட் ஆகியிருக்காது. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? 5ஆல என்ன இருக்காது அப்படின்னா டிவைட் ஆயிருக்காது. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் என்ன இருக்குன்னா பின்னாடி அசைன் ஆயிருக்கும். நான் விஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த விஆர்ஏ போய் நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஓகேங்களா? அப்ப விஆர்ஏ இனிஷியலைஸ் பண்ணும்போது இப்ப நான் இப்படி கொடுக்குறேன். இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணல. ஓகேங்களா? இனிஷியலைஸ் பண்ணாம ஓகேங்களா ஓகே இப்ப இப்படி வச்சுக்குவோம். விஆர்ஏயோட சைஸ் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கேன்? 5ன்னு சொல்லியிருக்கேன். பட் இப்ப விஆர்ஏல போய் நம்ம எத்தனை வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம்? 1 வேல்யூ. இங்க இருமே இப்ப விஆர்ஏயோட கவுண்ட் என்னன்னு செக் பண்ணுவோம். விஆர்ஏயோட கவுண்ட் எப்படி செக் பண்ணலாம்? ஐயோட கவுண்ட் ஐல எத்தனை ரோ இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கவுண்ட் ஐ டாட் என்ன கொடுத்துரும்? ஐ டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாமா? இங்க இருமே ஐயோட கவுண்ட் எத்தனை தான் இருக்கு ஐல? 1. இப்ப இந்த ஐயோட வேல்யூ, அதாவது இந்த ஸ்டீவனோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? I of 1. இப்ப இங்க நான் I of 2 இருக்கு பார்த்தீங்களா? இந்த I of 2ல போய் ஓகேங்களா நான் திருப்பி அகைன் ஒரு வேல்யூ கொண்டு போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அசைன் பண்றேன். இப்ப இந்த விஆர், அதாவது இப்ப இந்த இதுல என்ன மட்டும் தான் ஸ்டோர் ஆகிக்கும் அப்படின்னா வெறும் ஸ்டீவன் மட்டும் தான் ஸ்டோர் ஆகிக்கும். இது என்ன மட்டும் தான் ஸ்டோர் ஆகிக்கும்? இதே மாதிரி இந்த விஆர் வந்து நம்ம எத்தனை டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்? 5. எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 வேல்யூ. இல்லை இப்போ நான் ரெண்டாவது ஒரு வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்றேன். இங்க நீனா அப்படின்ற வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்றேன். இங்க இப்போ பாருங்க என்ன எரர் வருதுன்னு. என்ன ஆகுது அப்படின்னா ராங் டைப் நோட் தான். ஏன் அப்படின்னா ஸோ இந்த வி டைப்ல வந்து இப்போ நான் எத்தனை வேல்யூ தான் அசைன் பண்ணிக்க அப்படின்னா எத்தனை வேல்யூக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இனிஷியலைஸ் பண்ணிக்க அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் என்ன பண்ணிக்க அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணிக்க. புரியுதா? இல்லைன்னா இங்க பாருங்க இப்போ எப்படி வச்சிருக்கேன். கோலன் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துரு அப்படின்னா வி டைப் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? வி டைப்போட சைஸ் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 அப்படின்னு கொடுத்துறேன். வி டைப்போட சைஸ் என்ன கொடுத்துறேன்? 1. இப்போ நான் எத்தனை வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிக்க அப்படின்னா ஐல போய் ஒரே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றது தான். அதாவது நான் ஒரே ஒரு பாக்ஸ் தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். இங்க ஒரு நிமிஷம்.
semicolon. சரி ஏறுமே இப்போ நான் ஒன்று தான் ஆகுது வி டைப்போட சைஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் அங்கே போய் எத்தனை ஸ்டோர் பண்ணிக்கேன் ஒரு வேல்யூ. ஒரு வேல்யூ. இப்போ நான் இங்கே என்ன பண்ண தேவை அப்படின்னா இதை அசைன் பண்ண தேவை. ஓகே. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும் பட் இது டீட்டெயில்டாக இருக்கு. ஒரு நிமிஷம் ஏறுமே இப்போ நான் இப்படி கொடுத்துறேன் I colon is equal to என்ன கொடுத்துருப்பேன்னா v type of நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 5 அப்படின்னு சொல்லி v type என்னன்னு சொல்லிடுறேன் 5 ஏற்கனவே இப்போ இப்படி வச்சுருவோங்களா v typeல நான் எத்தனை வேலையை கொண்டு போய் அசைன் பண்ண போறேன் அப்படின்னா 5 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போறேன். எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா 5 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போறேன். அப்போ ஏற்கனவே என்ன ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்டீவன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீனா நீனா அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்னா டேவிட் கொடுத்துருமா அலெக்ஸ் தென் ஃபைனல் ஒன்று என்ன கொடுத்துருக்கோம்னா பீட்டர். ஓகே இப்போ ஐக்குள்ள போய் நான் எத்தனை வேல்யூ அசைன் பண்ணி வச்சிருக்கேன் 5 வேல்யூஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐயோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 5 அதான் ஏறுமே. இப்போ ஐயில் போய் எத்தனை வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோம்னா 5 ரோ ஸ்டோர் ஆகிருக்கோம் ஏறுமே. நீங்கள் ஐயோட டேட்டா டைப் வந்து ஐயை வந்து நீங்கள் வி டைப் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா வி டைப் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை வி அரே. வி டைப் அப்படின்றது என்ன வி அரே. வி அரே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ அங்கே வந்து நம்ம தான் என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூ வந்து நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணணும். வேல்யூ நம்ம தான் என்ன பண்ணணும். ஸோ இப்படி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருப்போம்னா ஐ கோலன் ஈக்குவல் டு டைரக்டா வேல்யூ கொடுத்துருப்போம் கரெக்டா. இப்போ நான் இப்படி வி டைப் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணலை அப்படின்னா அங்கே போய் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா வேல்யூஸை கொண்டு போய் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே என்ன பண்ணி ஆகணும் இனிஷியலைஸ் பண்ணா மட்டும்தான். ஓகேதா. ஸோ இனிமே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் 5 வேல்யூ கொண்டு போய் இந்த வி டைப் ஸ்டோர் பண்ணால இப்போ அந்த வி டைப் வந்து எத்தனையா டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னா 5 டிவைட் ஆயிருக்கும். எத்தனையா டிவைட் ஆயிருக்கும் 5 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவைட் ஆயிருக்கும் இல்லை இனிமே. அப்போ இப்போ வி டைப் அதாவது இப்போ நான் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸோட சைஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டேன். பாக்ஸோட வேல்யூ சைஸ் என்னன்னு சொல்லிட்டேன் 5. அப்ப அது அதாவது வெறும் எத்தனை டிவைட் ஆகும் அப்படின்னா இப்படி 5 மட்டும் டிவைட் ஆகும். எத்தனை மட்டும் டிவைட் ஆகும் இந்த 1ல இருந்து 5 வரைக்கும் என்ன ஆகும்னா டிவைட் ஆகும். அப்ப அதுக்குள்ள நம்மளால எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும் 5. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதாவது வி அரே அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சைஸ் மெமரி. இப்போ நான் 5 ரோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அங்க எத்தனை தான் ஸ்டோர் பண்ண முடியும் 5 மேக்ஸிமம் 5. ஆமா நான் இப்ப இங்க இன்னொன்னு ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேங்களா மேக்ஸிமம் இன்னொன்று ஓகேங்களா. அதாவது ஐ ஆஃப் 6 என்ன ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா இப்படி லெக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன் லெக்ஸ் இல்லைன்னா அப்படி வச்சுக்கோம் ஜான் அப்படின்னு யூனிகான் நேம் வச்சுக்கோங்களா ஜான் அப்படின்னு வச்சுக்கோம் ஏறுமே. இப்போ நான் விஆரோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டேன் 5. பட் நான் எத்தனை வேல்யூ போய் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா 6 வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறேன். எத்தனை 6th ஒரு வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறேன் கரெக்டா. அப்போ ஏறுமே 6th வேல்யூ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன வருது சப்ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த லிமிட். ஓகேங்களா. அப்போ நான் வி அரே அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் சைஸ் மெமரி. நான் 5 அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அங்கே எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும் 5 வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதை விட அதிகமாக நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா. இப்போ நான் கொடுத்துருக்க சைஸை விட அதிகமாக கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போனேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஆமா சப்ஸ்கிரிப்ட் அவுட் சைட் ஆஃப் த லிமிட். ஓகேங்களா. நான் சொன்ன சைஸை விட அதிகமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கோ. ஓகேவா. அப்ப இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளவு சைஸ் கொடுக்குறோமோ அவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும். அதோட அதிகமா நம்ம என்ன பண்ண முடியாது ஸ்டோர் பண்ண முடியாது. அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்க. நவீன் ப்ரோ இதை விட கம்மியா இப்போ சப்போஸ் 500 மேக்ஸிமம் சைஸ் கொடுத்துட்டு இந்த 3 வேல்யூஸ் பாஸ் பண்ண வருமா நான் காமிக்கிறேன் ப்ரோ. நோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்.
ஓகே. ஸோ அப்ப நான் விஆர்ஏல ஓகேங்களா. ஸோ விஆர்ஏ அப்படின்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் சைஸ் மெமரி ஓகேங்களா. அப்ப நான் சொல்ற லிமிட்டோட அதிகமாக கொண்டு போய் அங்கே நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஸோ சொல்ற லிமிட்டோட நம்ம அங்கே போய் அதிகமாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ விஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்கே வேல்யூ நம்ம தான் மெமரி ஸ்பேஸை நம்ம தான் என்ன பண்ணியாகும் இனிஷியலைஸ் பண்ணியாகும் ஓகேவா. ஸோ இங்கே இப்போ நான் விஆர்ஏயோட சைஸ் வந்து என்ன கொடுத்துறேன் அப்படின்னா 50 அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன் 50 ஓகேங்களா. இப்போ ஓகேங்களா அதாவது விஆர்ஏ சைஸ் எதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா 50ன்னு சொல்லிட்டேன். பட் ஓகேங்களா இப்போ அந்த விஆர்ஏக்குள்ள போய் அதாவது அந்த ஐக்குள்ள கொண்டு போய் இப்போ நான் எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன் 6 வேல்யூஸ். எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன் 6 வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். புரியுதா? அப்ப ஐயோட கவுண்ட் நமக்கு என்ன வந்திருக்கு 6. அப்ப நம்ம லிமிட் அதிகம் சொல்லிட்டு அதுல போய் கம்மியான வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாமா? முடியும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க விஆர்ஏயோட சைஸ் வந்து நீங்க 60 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஓகேங்களா. நீங்க விஆர்ஏ வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா விஆர்ஏ ஆஃப் 50 அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த விஆர்ஏ வந்து என்ன இருக்குன்னா வெறும் எம்டியா அந்த வெறும் பார்டர் மட்டும் தான் என்ன இருக்கு அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேவா. பட் அதை நீங்க எத்தனையா டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதாவது இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த வெறும் அவுட்லைன் மட்டும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கும். பட் அதை நீங்க எத்தனையா டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி 50 டிவைட் பண்ணிக்கலாம். எத்தனையா டிவைட் பண்ணிக்கலாம் 50 லொகேஷன்ஸ். வெறும் எம்டியா வெறும் பார்டர் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கும்னு நினைச்சுங்க ஓகேவா. அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா டிவைடெல்லாம் இருக்காது. பட் நம்ம அதை எத்தனை டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 50 டிவைட் பண்ணிக்கலாம். எத்தனை டிவைட் பண்ணிக்கலாம்? இப்ப நான் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ள எத்தனை வேல்யூ மட்டும் தான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறேன்னா 6 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ அது எத்தனை டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னா வெறும் 6 தான் டிவைட் ஆயிருக்கும் ஓகேவா. பட் நம்மளால எது வரைக்கும் டிவைட் பண்ணிக்க முடியும்? எத்தனையா டிவைட் பண்ணிக்க முடியும்? மேக்ஸிமம் 50 டிவைட் மேக்ஸிமம் 50 வரைக்கும் டிவைட் பண்ணி 50 டிவைட் பண்ணி அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை 50 டிவைட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நான் 6 வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கனால இப்போ எத்தனை தான் டிவைட் ஆயிருக்கும் 6 லொகேஷன்ஸ் 6 வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும் இல்ல. சரி இப்போ இதுல மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு வேல்யூ வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல. இதுல மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் 50 இல்ல. அதோட லிமிட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி விடலாம் இல்ல. dbms underscore output dot put underscore time இல்ல. இப்போ ஐயோட லிமிட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி விடலாம் i dot லிமிட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஐல நம்மளால எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத காமிக்கும் ஓகேங்களா. இங்க இருக்கு மேக்ஸிமம் இப்போ எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க முடியும் 50 வரைக்கும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஓகேவா. பட் இப்போ நம்ம எத்தனை ஸ்டோர் பண்ணிக்கோம் இப்போ அந்த பாக்ஸ் எத்தனை டிவைட் ஆயிருக்கும் 6. இப்போ நான் 7th ஒரு வேல்யூ போய் புதுசா ஸ்டோர் அசைன் பண்ண போறேன் அப்படின்னா நான் புதுசா அங்க ஒரு செல்ல வந்து நான் என்ன பண்ணியாகணும் அதாவது வேற ஒண்ணும் இல்லை ஓகேங்களா. இப்ப இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேங்களா. இந்த பாக்ஸை நம்ம எத்தனையா டிவைட் பண்ணிக்கலாம் 50 டிவைட் பண்ணிக்கலாம். பட் இப்போ எத்தனையா தான் டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் இப்படி ஓகேங்களா 6 தான் டிவைட் ஆகும். எத்தனையா தான் டிவைட் ஆயிருக்கும் வெறும் 6 பாக்ஸ் மட்டும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா டிவைட் ஆயிருக்கும். இப்படி 6 பாக்ஸா மட்டும் தான் என்ன இருக்கும்னா டிவைட் ஆயிருக்கும். அதாவது இதுக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னு வந்திருக்கும் அப்படின்னா 1 அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கு வந்து என்ன வந்திருக்கும்னா 2 ஓகேங்களா. இதுக்கு வந்து என்ன வந்திருக்கும்னா 3. இதுக்கு வந்து என்ன இருக்கும்னா 4. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5. இதுக்கு வந்து என்ன இருக்கும்னா 6 அசைன் ஆயிருக்கும் ஓகேவா. இப்போ 1ல வந்து யார் ஸ்டோர் ஆயிடுவா ஸ்டீவன். 2ல நீனா. 3rd ஒன்ல டேவிட். 4th ஒன்ல அலெக்ஸ். 5th ஒன்ல பாத்தீங்கன்னா பீட்டர். 6th ஒன்ல யார் ஸ்டோர் ஆயிடுவா ஜான். இங்க இப்போ நம்ம எத்தனை 6 தான் டிவைட் பண்ணிக்கிறோம். பட் இதை நம்ம எத்தனை வரைக்கும் டிவைட் பண்ணிட்டே போலாம் 50. இப்போ நான் இப்ப 7th ஒரு வேல்யூ கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இங்க இப்ப நான் இங்க என்ன பண்ணியாகணும் இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ணியாகணும். இன்னொரு மெமரி அதாவது இன்னொன்னா நம்ம என்ன பண்ணியாகணும்னா எக்ஸ்ட்ரா ஒன்று டிவைட் பண்ணியாகணும் கரெக்டா.
அந்த 7th வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிடணும். கரெக்டா ப்ரோ? நம்மளே ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியுமா ப்ரோ? இப்போ நம்ம எத்தனை வேல்யூஸ் கொடுக்குறோமோ, இப்போ ஸ்டீவன், நீனா, டேவிட், அதுதான் நம்ம என்ன பண்றது அப்படின்னா இனிஷியலைஸ் பண்றது. அது இனிஷியலைஸ் பண்ணும்போது எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அத்தனை வேல்யூஸ் ஆரக்கிள் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கும் இல்லையா? ஆமா, ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். நான் புதுசா இன்னொரு வேலையை போய் ஸ்டோர் பண்ண போறேன். அதாவது 50 வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இப்போ எத்தனை ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். ஆமா, இப்போ நான் புதுசா கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா திருப்பி நான் என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்காக நான் ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். கரெக்டா? ஆமா. அப்ப இப்படி புதுசா ஒரு மெமரி ஸ்பேஸை நீங்க வந்து கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? இப்ப எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இப்ப இதுக்குள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த அதாவது எதுல போய் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஐல போய் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். ஐல போய் என்ன பண்ண போறேன்? இப்ப ஐடாட் எக்ஸ்டெண்ட் சொன்னேன் எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி ஸ்பேஸ் ஸ்டோர் கிரியேட் ஆயிரும். பட் இப்ப அதுல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா நல் வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். இப்ப அதுல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்? இப்ப இங்க அங்க என்ன வேல்யூ தான் இருக்கு அப்படின்னா நல் வேல்யூ தான் இருக்கும். இப்ப அந்த நல் வேல்யூ இப்போதான் நான் புதுசா ஒரு வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இனிஷியலைஸ் பண்ணியாகும். நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். இனிஷியலைஸ் பண்றது மீனிங்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ வந்து மெமரி ஸ்பேஸை கிரியேட் பண்றதா இனிஷியலைஸ் பண்றது. நான் ஐடாட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொன்னேன் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஐடாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகுது. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணிடும்னா கிரியேட் பண்ணிடும். ஓகேவா? இப்ப நான் I(6) கால் பண்றேன். I(5) கால் பண்ணுவோம். I(6) கால் பண்ணுவோம். I(6) கால் பண்ணா என்ன பண்ணிட்டாகும்? ஜான் பண்ணிட்டாகும். I(6) யார் இருக்கா? ஜான். இப்ப I(7) என்ன வேல்யூ இருக்கும்? நல் வேல்யூ. I(7) என்ன வேல்யூ இருக்கும்னா நல் வேல்யூ இருக்கும். I(7) என்ன வேல்யூ இருக்கு? நல் வேல்யூ. நல் வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூ இருக்கு? நல் வேல்யூ. நல் வேல்யூ இருக்கு. புரியுதா? ஏன் அப்படின்னா I(7) வேல்யூ தான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? எஸ் ப்ரோ. அப்ப அந்த அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மெமரி ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. நான் எக்ஸ்டெண்ட் சொன்ன உடனே ஒரு மெமரி ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. இங்க வருமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாம அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணாம போய் I(7) கால் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. என்ன வருது? எரர். என்ன எரர் வருது? சப்ஸ்கிரிப்ட் பியாண்ட் தி கவுண்ட். சப்ஸ்கிரிப்ட் பியாண்ட் தி கவுண்ட் அப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு எரர் வருது. கரெக்ட்டா? சரி, நான் கமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இன்னும் டீடைலடாவே தெரியும். இப்ப நான் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். I of count என்ன வரும்? I of count 6 வரும். சோ I ஓட லிமிட் எவ்வளவு இருக்கு? 15. சோ I(6) கால் பண்ணும்போது யார் வருவா? ஜான். இங்க இப்ப நான் I(7) அப்படின்னு நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கா? இப்ப இந்த I வந்து எத்தனை டிவைட் ஆயிருக்கும்? 6 எத்தனை டிவைட் ஆயிருக்கும்? 6. இப்ப நான் 7th வேல்யூ கொடுங்க அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன வரும் அப்படின்னா என்ன வருது? எரர். அதாவது ஜான் I(6) வரைக்கும் வந்துருச்சு. I(7) கேட்கும்போது சப்ஸ்கிரிப்ட் பியாண்ட் தி கவுண்ட் அதாவது பியாண்ட்னா தாண்டியன்னு அர்த்தம். கரெக்டா? அந்த உங்க லிமிட்டை தாண்டி வருது. அதாவது நீங்க எத்தனை டிவைட் பண்ணிக்கணும் அந்த சப்ஸ்கிரிப்டோட லிமிட்டை தாண்டி வருது அப்படின்னு வருது. அப்ப நம்மகிட்ட 7th ஒன்று இருக்கா? இல்ல. அப்ப புதுசா நமக்கு ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம அங்க போய் என்ன பண்ணியாகணும்? அந்த மெமரி ஸ்பேஸை இனிஷியலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? I.extend சொன்ன உடனே அங்க என்ன ஆகும் அப்படின்னா புதுசா இன்னொரு மெமரி ஸ்பேஸ் என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். இன்னொரு மெமரி ஸ்பேஸ் என்ன ஆகும்? கிரியேட் ஆகும். இங்க இப்ப போய் நான் I(7) கால் பண்றேன். எரர் வருதான்னு பார்ப்போம். இப்ப அங்க 7th ஒரு எக்ஸ்டெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னா 7 இங்க என்ன இருக்கும்? 7. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அங்க என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? நல் வேல்யூ போயிடலாம். அப்ப இப்ப போய் பண்ணுவோம். இப்ப எரர் வந்திருக்கா?
இல்ல ப்ரோ. இல்ல. அப்ப 7th என்ன இருக்கு அப்படின்னா நல்வழி இருக்கு. அதனால தான் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகலன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகல. ஓகேவா? ஓகே. ஸோ எனிவே இப்ப 7th கொண்டு போய் நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? I colon equal to சூப்பர். colon equal to புரியல. I இல்ல வரல. equal to ஓகே. lex ஆமாக்கா உங்கள lex. இப்ப இந்த லெக்ஸை கொண்டு போய் எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க? 7th location lex. லொகேஷன் எப்படி சொல்லுவீங்க? ஏதாச்சும் கீவேர்ட் சொல்லுவீங்களா? 7th லொகேஷன் ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு ஏதாச்சும் கீவேர்ட் சொல்லுவீங்களா? இல்ல. இந்த next இதோட of I of 6 ன்னு கொள்ளாச்சு. இங்க ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 6 வரைக்கும் 6 ஸ்டோர் values பண்ணி polish பண்ணு. இந்த 1 2 3 ல நம்ம என்ன சொல்லுவோம்? இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ 7th போய் ஸ்டோர் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணுவீங்க? I of 7 என்ன சொல்லணும்? I of 7 colon அப்ப equal I of 7 ல போய் யார் ஸ்டோர் ஆகும்? lex. lex. I of 7 ல போய் யார் ஸ்டோர் ஆகும்னா lex ஸ்டோர் ஆகும் நியர்மை. இப்போ lex கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுறேன். at detail new folder 1.txt அப்படி கொடுத்துறேன். இப்போ யார் பிரிண்ட் ஆயிருக்கா? லெக்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கா? அப்ப I of 7ல வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ கொண்டு போய் என்ன பண்றது அப்படின்னா கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிடு. புரியுதா? அப்ப நான் இங்க பாருமே இப்ப VRA சைஸ் 15 சொல்லியிருந்தாலும் ஓகேங்களா, நான் 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது எத்தனை டிவைட் ஆயிருக்கும்? 5. இப்போ நான் 6th ஒரு வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணியாகணும்? இனிஷியலைஸ் பண்ணுவோம். இனிஷியலைஸ் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம்? எக்ஸ்டெண்ட் சொல்லிட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா அங்க ஒரு மெமரி ஸ்பேஸ் என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆஃப் 1 சொன்ன உடனே ஒரே ஒரு செல் மட்டும் என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். ஓகேவா? அந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் 2 எல்லாம் கொடுக்கலாமா? லைக் ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். நான் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐயோட கவுண்ட் பார்ப்போம். இல்ல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐயோட கவுண்ட் என்ன இருக்கும்? 6 நியர்மை. நல்லா பார்த்து சொல்லுங்க. ஐயோட கவுண்ட் என்ன வரும்? 50. ஐயோட கவுண்ட் ஐயோட கவுண்ட் என்ன வேல்யூ சொல்றீங்களா நவீன்? ஆமா. இப்போ ஐல எத்தனை வேல்யூ ஸ்டோர் ஆயிக்குன்னு கேக்குறேன். 6 வேல்யூ ஸ்டோர். 6. அப்ப ஐயோட கவுண்ட் என்ன? 6. ஓகேலாம். எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐயோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 6. ஓகேலாம். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேலாம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேலாம். அதுக்கு அப்புறம் ஐயோட கவுண்ட் என்னவா மாறிடுச்சு? 7 மாறிடுச்சா? புரியுதா? புரியுது. ப்ரோ இன்னொரு டவுட். இந்த ப்ரீவியஸ் நோட் பேட் இருக்குல பேக்ல இதுக்கு பின்னாடி இல்ல அதுல இந்த I colon B type of 1 ன்னு கொடுத்திருக்கீங்கல அது என்ன பர்பஸ்? அது என்ன பண்றேன்னா ஒரே ஒரு மெமரி ஸ்பேஸ் மட்டும் அலோகேட் பண்ணனும் நான் இனிஷியலைஸ் பண்ணி விட்டேன். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிரும். அதனால அது வேணாம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு மட்டும் மெமரி ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சு? 1. ஒரே ஒரு மெமரி ஸ்பேஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐயோட கவுண்ட் என்னவா மாறிடுச்சு? 7. ஐயோட கவுண்ட் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 7. ஓகேவா? சோ ஐல கொண்டு போய் புதுசா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு என்ன பண்ணா I of 7ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணா I of 7 சொல்லிட்டு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணனும் அந்த நேம் சொல்லணும். ஓகேவா? ஓகேவா? சோ இப்போ இப்படி வெச்சுக்குவோம். அப்ப எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓகேவா ஐயோட கவுண்ட் என்ன பாத்தீங்கன்னா 6. ஐயோட கவுண்ட் என்ன பாத்தீங்கன்னா 6. நான் எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே ஐயோட கவுண்ட் என்னவா மாறிடுச்சு? 7. நான் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 1 ன்னு சொன்ன உடனே எத்தனை மெமரி ஸ்பேஸ் மட்டும் இனிஷியலைஸ் ஆயிருக்கு? இல்ல. இப்போ நான் 10 மெமரி ஸ்பேஸ் இனிஷியலைஸ் பண்ணனும் அப்படினா இப்படி விடலாம். I dot extent of 10. I dot என்ன சொல்லலாம்? extent of 10. ஓகேவா? சோ இப்போ ஐயோட கவுண்ட் பார்ப்போம். ஸ்டார்டிங்ல ஐயோட கவுண்ட் என்னவா இருக்கும்? 6. இது வந்து எத்தனை வேல்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணும்? 1. இது எத்தனை வேல்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணும்? 10. ஓகே. அப்ப ஐயோட கவுண்டிங் என்ன வரும்? 17. ஓகே. ஏர்மே செக் பண்ணி பார்ப்போம். சரி, என்ன சேவ் பண்ணேன். ஏர்மே
ஐயோட கவுண்ட் இனிஷியல் என்னவா இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. நான் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தனே ஒரே ஒரு மெமரி ஸ்பேஸ் மட்டும் என்ன இருக்கு எக்ஸ்டெண்ட். இப்ப அடுத்த ஐயோட கவுண்ட் பாக்குறேன். ஐயோட கவுண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா 7 ஆயிடுச்சா. திருப்பி நான் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 10 கொடுத்த உடனே எத்தனை மெமரி ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும்? ஐயோட கவுண்ட் என்ன மாறிடுச்சு 17. இதே மாதிரி நம்ம எவ்வளவு வேல்யூஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம் 50 வரைக்கும் 50 வரைக்கும். இப்போ நான் போய் i டாட் extend of 35 அப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? எரர் வரும்ல நான் எரர் ஆயிடும். beyond the limit subscription beyond the limit 50 location தாண்டி போயிடுச்சு. நான் மேக்ஸிமம் 50 தான் கிரியேட் பண்ண முடியும். நான் 50 யோட அதிகமா எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன வந்தது? அவுட் சைடு. நம்ம இல்லாத லிமிட்டோட அதிகமா போயிடுது அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? நான் கொடுத்த லிமிட்டோட அதிகமா இருக்கு அப்படின்னு வருது. ஓகேவா? ஓகே. அப்ப நம்ம எவ்வளவு சைஸ் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டே போக முடியும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போக முடியும். ஓகேவா? இங்க இருமே. இப்ப நான் i of 6 அதாவது இப்ப i of 7ல என்ன ஸ்டோர் ஆகும்? நல் வேல்யூ. அதாவது 1ல வந்து ஸ்டீவன், 2ல வந்து நீனா, அடுத்து டேவிட், அடுத்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ், அடுத்து பீட்டர். i of 6ல யார் ஸ்டோர் ஆயிருப்பா? ஜான். இந்த 7ல இருந்து 17 வரைக்கும் என்ன வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும்? நல் வேல்யூ. நல் வேல்யூஸ் தான் ஸ்டோர் ஆகும். என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? நல் வேல்யூ. இப்போ எதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ i of 7ல போய் வேல்யூ ஸ்டோர் பண்ணனும் அப்படினா நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? i of 7 equal to i of 7 equal to நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண நினைக்கிறோமோ அந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ கொடுத்தோம்னா இப்போ i of 7 போய் யார் ஸ்டோர் ஆயிருப்பா? x போய் என்ன இருக்கு அப்படினா ஸ்டோர் ஆயிருக்கு. புரியுதா? புரியுதுங்க. ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? நவீன், இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம்ல, ஆமாஜி. இப்போ ஸ்பேஸ் இனிஷியலைஸ் பண்றப்போ அந்த ஸ்பேஸ் வந்து அந்த வேல்யூவோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அலோகேட் ஆகுமா இல்லனா ஈக்குவலா தான் ஆகுமா? அந்த வேல்யூக்கு ஏத்தப்பல தான் அலோகேட் ஆகும். அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அலோகேட் ஆகும். கரெக்ட்டா? வேல்யூஸ்னா அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர் பொறுத்தாச்சு. இல்ல ஜி, நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க ரேகா நீங்க என்ன கேட்டீங்க? இல்ல இதுல இந்த வேல்யூ கொடுக்குறோம்ல, அந்த வேல்யூக்கு ஒரு சைஸ் இருக்கும். அப்படினா லெக்ஸ்க்கு ஏத்தப்பல தான் அலோகேட் ஆகும் அப்படி கேக்குறீங்களா? ஆமா. இல்ல அப்படி அலோகேட் ஆகுது. ஒரு பர்టిక్యులர் மெமரி ஸ்பேஸ்க்கு என்ன ஆகும்னா அலோகேட் ஆயிட்டே போயிடும். ஈக்குவலா அலோகேட் ஆகும் எல்லாம். ஆமா, ஈக்குவலா அலோகேட் ஆயிட்டே போயிடும். ஓகே நவீன். நவீன், அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டீவன்ன்றது 6 கேரக்டர் வருது இல்ல, STEVEN. அந்த 6 கேரக்டருக்கு ஏத்த மாதிரி லொகேஷன் வரும். லெக்ஸ்ன்றது 3 கேரக்டருக்கு சேர்த்து அது ஒரு வேல்யூவா கொடுக்குறோம். அப்போ அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் டிவைட் பண்ணுமா இல்ல எல்லாத்துக்குமே ஈக்குவலா வருமா? எல்லாத்துக்குமே ஈக்குவலா தான் கிரியேட் பண்ணும். அப்ப அடிஷனலா இருக்கிற மெமரி எல்லாம் அது ரிலீஸ் பண்ணுமா பண்ணாதா நவீன்? இங்க VRL அதெல்லாம் பண்ணாதுஜி. ஓகே. நவீன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க, லைக் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ணலாம்னு? VRA நம்ம VRA ஆக்சுவலா இதை யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நம்ம ஏதாச்சும் ஒரு லோக்கல் சப் ப்ரோக்ராமா எழுதுறோம்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த VRL, அதாவது வேற ஒன்றும் தெரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்க போவீங்க கரெக்டா? இப்போ ஸ்டேட்மெண்ட் எடுக்கும் போகும்போது மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்க போனா கண்டிப்பா லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன் வரும் கரெக்டா? இப்ப நாங்க போய் நான் ஒருவேளை அந்த இடத்துல நான் டேபிள் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் லாஸ்டா எவ்வளவு டிரான்சாக்ஷன் வேணாலும் எடுத்து ஐல ஸ்டோர் பண்ணி நான் வியூ பண்ணி பாத்துக்கலாம் கரெக்டா? ஆமா. இதுவே VRA அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னால அந்த லிமிட்டுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ண முடியும் கரெக்டா? அப்ப எனக்கு கண்டிப்பா எக்ஸாக்டா அந்த 10 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் வரும்.
ஓகே. நமக்கு இப்போ ஸ்பெசிபிக் லிமிட் தெரியும். அது மட்டும் தான் குடுக்கணும்னா நம்ம இது அதாவது இவ்வளவுதான் எனக்கு இந்த இந்த டேட்டா வந்து இதை தாண்டி அதிகமா வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு சில இடத்துல கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம போய் மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்காம டிரான்சாக்ஷன் சொல்லுங்க அப்படின்னா மொத்த டிரான்சாக்ஷனுமே எடுத்து காட்டுவோம் கரெக்டா. ஆமா. அதை வந்து என்னவா கன்சிடர் பண்ணிங்கன்னா டேபிளா கன்சிடர் பண்ணிங்க. ஓகே. ஸோ இவ்வளவுதான் இருக்கணும் லிமிட்டே கிடையாது. டிரான்சாக்ஷன் இவ்வளவுதான் இருக்கணும் லிமிட்டே கிடையாது கரெக்டா. கரெக்ட். நம்ம பண்ண எல்லாம் ஆமா அங்க நம்ம எத்தனை வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே நான் மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் கரெக்டா. ஆமா. அப்ப அந்த 10 வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்றதுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கோம். அப்ப லாஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப லாஸ்ட் 10 மட்டும் எடுத்து என்ன பண்ணா ஸ்டோர் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து போய் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா எரர் வந்துடும். அதனால இந்த மாதிரி லிமிட்டடா எங்கதான் எனக்கு இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு சொல்லுமோ அங்கதான் என்ன யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. நீங்க அப்ப இன்னொரு பாயிண்ட் கேட்டீங்க பாத்தீங்களா. அதாவது நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டீவன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதாவது டிவைட் ஆகுற செல்லுல வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா எப்படி அலோகேட் ஆகும்னு கேட்டீங்க கரெக்டா. லைக் ஸ்டீவன்னா 7 கேரக்டர்ஸ் இருக்குல்ல. ஆமா. லெக்ஸ்னா 3 தான் இருக்கு. ஓகே. அப்போ அதுக்கு ஸ்பேஸ் டிவைட் ஈக்குவலா ஆச்சுன்னா லெக்ஸ்க்கு வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கும்ல ப்ரோ. ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ நல்ல क्वेश्चन. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நான் வி அரேன்னு சொல்லிட்டேன். வி அரேயோட மீனிங் என்ன? ஃபிக்ஸட் மெமரி. ஃபிக்ஸட். அப்ப நான் 7 அப்படின்னு சொல்லிட்டேன் 7 தான் டிவைட் ஆகும் கரெக்ட்டா. ஆமா. வி அரே ஆஃப் என்னன்னு சொல்லிருக்கேன்? அரே ஆஃப் 50 வேர் கேர். ஓகே ஓகே. அதுக்குள்ள போய் நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன்? வேர் கேர் ஸ்டோர் பண்ண போறேன். அப்ப அங்க ஆட்டோமேட்டிக்கா வேர் கேர்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணி விட்டுரும்? எக்ஸ்ட்ரா மெமரி ரிலீஸ் பண்ணிரும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா. ஓகே ஓகே மேம். ஓபன் ஆச்சா? பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னொரு நிமிஷம். பண்ணியாச்சுண்ணா. ஓகே. ஸோ அப்போ நான் வி அரே வந்து என்னன்னு சொல்ல போனால் ஃபிக்ஸட் மெமரின்னு சொல்லிட்டோம். இல்லை 15 சொல்லிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும்? 50 வேல்யூஸ். 50 தான் ஸ்டோர் பண்ணணும். அதோட அதிகமாக நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா. சரி ஓகே. இங்கே இப்போ இப்படி வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களா. இதெல்லாம் புரியுது உங்களுக்கு? இதை நான் எடுத்துறவா? புரியுது. சொல்லுங்க. இப்போ எப்படி வச்சுக்கோங்க. ஐயோட கவுண்ட் என்னன்னு சொல்லிக்கும்? 50. இங்க ஐயோட கவுண்ட் 6. ஓகேங்களா. இங்க இருக்குமே. இப்போ ஐல நான் எத்தனை ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 6 வேல்யூ ஸ்டோர். இப்போ எனக்கு ஒரு வேல்யூ வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஐ டாட் டெலிட். ஓகேங்களா. இங்க இருக்குமே. இப்போ ஐ டாட் டெலிட். எனக்கு இப்போ செகண்டை டெலிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி டெலிட் பண்ணுவீங்க? ஐ டாட் டெலிட் டெலிட் ஆஃப் நாம என்ன சொல்லிடலாம்? ஐ ஆஃப் 2 இல்ல 2 ஐ டாட் டெலிட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா. இண்டெக்ஸ் பை டேபிள் இப்படி தான் பார்த்துப்போம் கரெக்டா. நமக்கு ஒன்று வேணாம் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் கரெக்டா. இப்போ எதை டெலிட் பண்ணிடும்? நீனா. ஓகேங்களா. இங்கே போய் பார்ப்போம். என்ன வந்துருக்கு? ஐ டாட் டெலிட்ல ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா ராங் நம்பர் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் இன் கால் டு டெலிட் அப்படின்னு வந்திருக்கான். நான் டெலிட்டுக்குள்ள யூஸ் பண்ண இந்த 2ல ஏதோ ஒரு தப்பு இருக்கு கரெக்டா. ஏன் அப்படின்னா இப்ப நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த அரே அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் பாக்ஸ் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா. ஆமா, ஒரே ஒரு சிங்கிள். இப்ப
இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இப்போ டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 1க்கும் 2க்கும் இடையில லிங்க் இருக்குமா? இருக்காது. 1க்கும் 2க்கும் என்ன இருக்காது, இடையில லிங்க் இருக்கு. அப்ப போய் நம்ம இப்போ டெலிட் பண்ண முடியுமா? ஜி வேற ஒண்ணும் இல்ல, அரே என்ன மாதிரி எடுத்துங்க அப்படின்னா ட்ரெயின் மாதிரி எடுத்துங்க. ஓகேவா? ஓகே, ட்ரெயின் மாதிரி எடுத்துங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ட்ரெயின்ல செகண்ட் கம்பார்ட்மெண்ட் எடுத்து வச்சுட்டு ட்ரெயின் போனா போகுமா? போகாது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கட் ஆயிரும். கரெக்டா? அப்ப நான் ட்ரெயின்ல போய் இடையில ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் தனியா எடுக்க முடியுமா? முடியாது. முடியாது. அதனாலதான் அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? நம்ம இப்ப ஐ டாட் டெலிட் அப்படின்னு சொன்னா இந்த செகண்ட் அரேயை மட்டும் போய் நம்மளால டெலிட் பண்ண முடியுமான்னு கேட்டா டெலிட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப இங்க இருக்குமே இப்ப பர்டிகுலரா ஒரு அரேவை, அதாவது அரே ஒரு பர்டிகுலரா ஒரு செல் அரேல ஒரு செல்ல டெலிட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. அதனாலதான் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஐஆர் வந்துச்சு. அப்ப இங்க இப்ப நான் வெறும் ஐ டாட் டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப என்ன ஆகும்? அந்த ஃபுல்லா டெலீட் ஆயிடுமா? சூப்பர். பாப்போம். அதாவது டெலிட் பண்றதுக்கு முன்னாடி ஐயோட கவுண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா 6 ஆகும். ஐயோட கவுண்ட் என்னவா இருக்கும்? 6. இப்போ நான் ஐ டாட் டெலிட்னு கொடுத்துட்டேன். நான் எதை டெலிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இல்ல. ஓகேங்களா? இங்க வருமே எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணிடுச்சு? டெலீட் பண்ணிடுச்சு. அப்ப ஐயோட கவுண்ட் என்னவா மாறிடுச்சு? 0 மாறிடுச்சு. புரியுதா? ஓகேங்களா? அடுத்து ஐயோட லிமிட் எவ்வளவுன்னு கேட்கும்போது ஐயோட லிமிட் என்னவா இருக்கு? 50. ஓகேங்களா? இப்போ ஐ ஆஃப் 6 கால் பண்றோம். ஐ ஆஃப் 6ல ஏதாச்சும் வேல்யூ இருக்கா? ஐ ஆஃப் 6ன்னு போனா முதல்ல நம்மகிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ட் இருக்குமா? நான் டெலிட் பண்ணிட்டேன்னா இருக்காது ப்ரோ. இருக்காது. அதனால தான் ஐ ஆஃப் 6 கால் பண்ணும்போது பியாண்ட் த கவுண்ட் இல்லாத ஒண்ண கால் பண்றீங்க அப்படின்னு வருது. ஓகேவா? ஓகே. புரியுங்களா? அப்ப நான் டெலிட் யூஸ் பண்ணி பர்டிகுலரா ஏதாச்சும் ஒரு வேல்யூவை டெலிட் பண்ண முடியுமா? ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ டெலிட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். பட் இதுவே நம்ம இண்டெக்ஸ் பை டேபிள்ல என்ன பண்ணிக்க முடியும்? பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா டேபிள்ல நம்ம எந்த ரோ வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். கரெக்டா? பட் அரேல வந்து என்ன பார்த்தீங்கன்னா அரேன்றது ஒரு கண்டினியூஸ் செயின் மாதிரி. ஒரு செயினை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தோட நம்மளால என்ன பண்ணாதுன்னா லிங்க் ஆகாது. அப்ப இடையில போய் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பிரேக் பண்ண முடியாது. ஓகேவா? பட் வேணும் அப்ப டெலிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அப்ப எனக்கு பர்டிகுலரா ஒன்னு டெலிட் பண்ணணும். அப்ப எப்படி டெலிட் பண்ணணும்? இப்போ 2 மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா டெலிட் பண்ண முடியுமான்னு கேட்டா டெலிட் பண்ண முடியாது. கரெக்டா? ஆமா. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, வி அரேல ஓகேங்களா, வி அரேல நம்மால ஓகேங்களா, வி அரேல நம்மனால ஒரு நிமிஷம், வி அரேல நம்மனால இந்த டெலிட் அப்படின்ற மெத்தடுக்கு ஓகேங்களா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஓகேங்களா டெலிட் அப்படின்ற மெத்தடுக்கு 1 2 அப்படின்ற ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டெலிட் பண்ண முடியாது. பட் மொத்தமா என்ன பண்ணிக்கலாம்? இந்த டெலிட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு மெத்தட் இருக்கு. அதோட நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம். டெலிட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன மெத்தட் இருக்குன்னா ட்ரிமில். அப்ப நம்மளால டெலிட் பண்ண முடியாது. பட் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? என்ன பண்ணிக்கலாம்? ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா? யாருமே இப்போ இப்படி வச்சுக்குவோம். அதாவது இங்க நான் இங்க யூஸ் பண்றேன். ஓகேவா? சரி, ஓகே. ஐயோட கவுண்ட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஐயோட கவுண்ட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? டெலிட் பண்றது ஐயோட கவுண்ட் என்ன இருக்குன்னா 6 இருக்கும். ஓகேவா? இப்போ இப்படி வச்சுக்கோம். நான் ஐ டாட் டெலிட் போது என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரிம் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? ட்ரிம். இப்போ ட்ரிம் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துறேன். ட்ரிம் ஆஃப் என்ன கொடுத்துறேன்? 2. ஓகேங்களா? ஸோ இனிமே ட்ரிம் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த பிளாக் பாருங்க. இப்போ ஐயோட ட்ரிம் ஆஃப் 2 கொடுத்துறேன் அப்படின்னா ஐயோட கவுண்ட் என்னவா இருக்கும்? அதாவது ஐ ஆஃப் கவுண்ட் ஃபர்ஸ்ட் 6 இருக்கு. கரெக்ட்டா? நான் டெலிட் யூஸ் பண்ண முடியாது. டெலிட் போது என்ன யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னேன்? ட்ரிம். ஓகே ப்ரோ, ட்ரங்க் இல்ல ட்ரிம். ஓகேவா? ட்ரிம் ப்ரோ, ட்ரிம் ப்ரோ, ட்ரங்க் இல்ல. ஓகேவா? ட்ரிம் தான் ப்ரோ சொன்னோம். ட்ரிம் தான் சொன்னீங்களா? எனக்கு ட்ரங்க் நீங்க எதிச்சு. ஓகே ஓகே. இங்க வருமே இப்போ ட்ரிம் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இப்போ நமக்கு என்ன ட்ரிம் ஆயிடும்? செகண்ட் வேல்யூ மட்டும். ஐயோட கவுண்ட் 5 இருக்குங்களா? ஐயோட கவுண்ட் என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ட்ரிம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
I of 6 ஐயும் 7 ஐயும் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே. ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா நான் 6 ஐயும் 7 அகைன் நான் பிரிண்ட் பண்றேன். புரியுதுங்களா? அதாவது ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி ஐயோட கவுண்ட் என்னவா இருக்கும்? 6 இருக்கும். அப்ப நான் I of 6 இல்லைன்னா அப்படி வச்சுக்குவோம். I of 5 கால் பண்ணி என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் பண்ணுவோம். I of 5 கால் பண்ணி என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் பண்ணுவோம். திருப்பி நான் ட்ரிம் ஆஃப் என்ன கொடுத்துறேன்? 2. அப்ப நமக்கு என்ன ஆயிடும்? செகண்ட் வேல்யூ ட்ரிம் ஆயிருமா? இங்க அடுத்து ஐயோட கவுண்ட் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா ஐயோட கவுண்ட் ஃபைண்ட் பண்ண சொல்றேன். திருப்பி நான் I of 5 கால் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போறேன். I of 5 கால் பண்ணி என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் பண்ண போறேன். இங்க புரியுதுங்களா அந்த பிளாக்? இல்ல ப்ரோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. சரி ஓகே ப்ரோ. இங்க இருக்குமே இப்போ ஐல எத்தனை ஸ்டோர் பண்ணிக்கும்? 6 வேல்யூ இனிஷியல் 6. அப்ப ஐயோட கவுண்ட் என்ன வந்துரும்? 6. நான் இப்ப I of 5 கால் பண்றேன் அப்படினா யார் பிரிண்ட் ஆகும்? பீட்டர் பிரிண்ட் ஆகும். யார் பிரிண்ட் ஆயிடுவா? பீட்டர். இப்போ நான் I of dream of 2 அப்படி கொடுத்தேன் அப்படினா என்ன ஆகும்? நீனா டெலீட்டட். நீனா என்ன ஆகும்? டெலீட்டட். ட்ரிம் ஆயிடும். நீனா என்ன ஆகும் அப்படினா ட்ரிம் ஆயிடுமா? திருப்பி ஐயோட கவுண்ட் என்னவா வரும்? 5. 6 ன்றது என்னவா மாறிடும்? 5. I of 5 கால் பண்ண என்ன வரும்? பீட்டர். அகைன் யார் வரும்? ஜான் வரும். ஜான் தான் வரும். ஏன்? நீனா டெலீட்டட் பண்ணிட்டோம்ல நவீன். ஓகே. டெலீட்னா என்ன? சரி ஓகே. சூப்பர் ஜி. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்க. சரி இங்க பாருங்க. அப்படியே ஸ்கிரீன் பாருங்க. என்ன இருக்கு பாருங்க. முதல்ல ஐயோட கவுண்ட் என்னவா இருக்கு? 6. ஓகே ஐயோட கவுண்ட் என்ன இருக்குன்னா 6 இருக்கா? அடுத்து I of 5 கால் பண்றேன். யார் பிரிண்ட் இருக்கா? பீட்டர். ஓகேங்களா? நான் என்ன கொடுத்துறேன்னா ட்ரீம் ஆஃப் 2 ன்னு கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துட்டேன்? அடுத்து ஐயோட கவுண்ட் என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ ரெண்டும் ட்ரிம் ஆயிடுமா? சரி ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா I of 1 கால் பண்ணுவோம். ஜி நீங்க கேட்கறதுக்காக நான் கால் பண்றேன். ஓகேவா? ஓகே. I of 1 கால் பண்றேன். இங்க I of 1 கால் பண்றேன். ஓகே. ஜி ஃபர்ஸ்ட் ரெண்டு ட்ரிம் ஆயிருமான்னு கேட்டீங்க கரெக்ட்டா? ஆமா. ஓகே. முதல்ல வந்து பாப்போம். ஐயோட கவுண்ட் என்னவா இருக்கு? 6. I of 1 யார் வந்திருக்கா? ஸ்டீவன். இல்ல I of 5 யார் வந்திருக்கா? பீட்டர். ட்ரிம் பண்ணோனே ஐயோட கவுண்ட் என்னவா மாறிச்சு? 4 மாறிச்சா? திருப்பி I of 1 கால் பண்றேன். ஸ்டீவன் வந்திருக்காரு கரெக்ட்டா? இப்போ I of 5 கால் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? அப்ப இந்த ட்ரிம் எதை ட்ரிம் பண்ணிருக்கு? சரி ஓகே. இப்போ क्वेश्चन கேக்குறேன். இப்போ ட்ரெயின் இருக்கு கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்ன ஜி? இன்ஜின். ஓகே. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ட்ரிம் பண்றேன். இன்ஜினையும் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டை எடுத்துட்டு அப்பனா ட்ரெயின் போகுமா? அப்ப நான் எங்க இருந்து என்ன பாக்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம்? லாஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்ப நான் ட்ரிம் ஆஃப் 2 அப்படினு கொடுத்தோனே என்ன ஆயிடும் அப்படினா லாஸ்ட் ரெண்டு ட்ரிம் ஆயிடும். லாஸ்ட் எத்தனை ட்ரிம் ஆயிடும்? 2 ட்ரிம் ஆயிடும். அதனால தான் நான் I of 5 கால் பண்ணும்போது பியாண்ட் தி கவுண்ட் அப்படினு வருது. புரியுதா? அப்ப ட்ரிம் எங்க இருந்து ட்ரிம் பண்ணும்? லாஸ்ட்ல இருந்து ட்ரிம் பண்ணுவோம். இல்ல டெலீட் யூஸ் பண்ணி பர்టిక్యులரா ஒரு இண்டெக்ஸை டெலீட் பண்ண முடியுமா? இதுல வேற VRL முடியாது. பட் இண்டெக்ஸ் பை டேபிளையோ நெஸ்டட் டேபிளையோ நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? டெலீட் பண்ண முடியும். அப்ப VRL வந்து டெலீட் போதும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ட்ரிம் யூஸ் பண்ணாலும் எங்க இருந்தா ட்ரிம் மட்டும் வரும்? லாஸ்ட்ல மட்டும். இப்போ நான் ட்ரிம் ஆஃப் 1 கொடுத்தேன் அப்படினா என்ன ஆயிரும்? லாஸ்ட்ல ஒரு வேல்யூ மட்டும் ட்ரிம் ஆகும். லாஸ்ட் ஒன்னு மட்டும் ட்ரிம் ஆகும். அப்ப இங்கமே இப்போ I of 5 இப்போ கால் பண்ணா பிரிண்ட் ஆகுமா? எஸ் ப்ரோ. பிரிண்ட் ஆகுதா? நான் 2 பிரிண்ட் பண்ணாதே I of 5 இல்லாம போயிடுவாரு. அப்ப I of 5 கால் பண்ணா நமக்கு எரர் வந்துச்சு கரெக்ட்டா? இப்போ ஒன்னு மட்டும் தான் ட்ரிம் பண்ணிருக்கேன். அப்ப ஜான் மட்டும் தான் என்ன ஆயிடுவானா ட்ரிம் ஆயிடுவாரு கரெக்ட்டா? பட் இது எப்படி டெலீட்டுக்கு ஆல்டர்னேட் ஆகும்? டெலீட்ன்றது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் டெலீட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் லொகேஷன் இல்ல செகண்ட் லொகேஷனை டெலீட் பண்ணா அது பண்ணலாம். பட் ஆல்டர்னேட் இது எப்படி ட்ரிம் லாஸ்ட்ல இருந்து தான் பண்ண முடியும் அப்படினா இதுதான் ஜி ரூல். இங்க VRL அதான் அப்படி தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. கிரியேட் பண்ணும்போது அந்த டேட்டா டைப். ஓகே.
ஓகேங்களா அதோட ஸ்பெசிபிக் செல் எல்லாம் டெலீட் பண்ணனும்னா புரியல ஜி வேற பண்ண ஆப்ஷனே முடியாது ஆப்ஷனே கிடையாது ஓகே ஓகேங்களா அதுக்கு தான் இந்த மெத்தட் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதே எக்ஸாம்பிள் தான் ஓகேங்களா லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன்னா எனக்கு லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன் தான் வேணும் கரெக்ட்டா ஆமா இடையில ஒரு டிரான்சாக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு அந்த டிரான்சாக்ஷன் இல்லாம 10 டிரான்சாக்ஷன் கொடுக்கணும் கொடுக்காதுல அதனால தான் இங்க இல்ல விஆர்ஏ அப்படின்னா அதுதான் ஓகேங்களா அங்க போய் நம்ம அதுக்குள்ள என்னமே பண்ண முடியாது வேணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிரான்சாக்ஷன் நீங்க குறைச்சுக்கலாம் 8 டிரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம் ஓகே ஓகேவா 10 டிரான்சாக்ஷனா 10 டிரான்சாக்ஷன்ல இடையில போய் ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துட்டு அடுத்த ஒரு டிரான்சாக்ஷனை கொண்டு வா கொடுனா கொடுக்காது ஓகேவா ஓகே சோ அதான் இங்க பாயிண்ட் அப்ப ட்ரிம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரிம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நான் என்ன லிமிட் கொடுக்குறேன் அத்தனை வேல்யூஸா லாஸ்ட்ல இருந்து என்ன பண்ணணும்னா ட்ரிம் பண்ணிட்டு ஓகேவா ஓகே நோ பண்ணிங்க ட்ரிம்மோட யூசேஜ் தான் தாரிக்குளமே ஓபன் ஆச்சா ஒரே நிமிஷம் ஓகே இப்போ இந்த ஐடாட் டெலிட்னு சொல்றோம்ல ப்ரோ இந்த லாஸ்டா கொடுத்துருக்கீங்க டிபிஎம்எஸ் அவுட்புட்ல ஐடாட் கவுண்ட் ப்ரோ அதுல வந்து நல் அதாவது ஜீரோன்ற வேல்யூவே காமிக்கும் நல்லுன்னு இல்லாம அவுட்புட்ல ஆமா எதுவுமே இல்லைன்னா ஜீரோ தானே ஓகே இப்போ நல் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி தான் ரிசல்ட்ல டிஸ்ப்ளே பண்ணும் ஆமா ஜீரோனா ஜீரோனே காமிச்சிடும் ப்ரோ அங்க உள்ள எதுவுமே இருக்காது கவுண்ட் ஒரு ரோ கூட இருக்காது ஓகே ப்ரோ காப்பி பண்ணியாச்சு சரி ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா விஆர்ஏ அப்படின்றது ஓகேங்களா அப்போ இங்கே கலெக்ஷனில் நம்ம 3 மெத்தட் பார்த்துருக்கோம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பை டேபிள் அனதர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் டேபிள் அனதர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா விஆர்ஏ ஓகேவா இது 3 தான் பார்த்துருக்கோம் கரெக்டா ஓகேங்களா இந்த இண்டெக்ஸ் பை டேபிள் இண்டெக்ஸ் பையும் இது ரெண்டுமே நமக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா இண்டெக்ஸ் பை டேபிளும் நெஸ்டட் டேபிளும் நமக்கு வந்து டேபிள் டேட்டா டைப் கரெக்டா நீங்க இவ்வளவுதான் டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு என்ன கிடையாது அப்படின்னா லிமிட் கிடையாது என்ன கிடையாது ஏன் அப்படின்னா டேபிள் எத்தனை ரோ தான் இருக்கணும் அப்படின்னு எங்கேயாச்சும் லிமிட் பார்த்துக்கோமா
இல்ல ஸோ அதனால தான் இது என்ன கிடையாது அப்படின்னா இது ரெண்டுலயுமே லிமிட் கிடையாது. பட் விஆர்ஏல வந்து என்ன இருக்கு? லிமிட் இருக்கு. லிமிட். நான் இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டேன், என்னால அவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் பை டேபிள் நெஸ்ட் டேபிள் என்ன கிடையாது அப்படின்னா லிமிட் கிடையாது. அதனால இதை சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்பவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? அன்பவுண்டட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஓகேங்களா, இந்த விஆர்ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்கு. அதனால இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? பவுண்டட். விஆர்ஏ வச்சு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட்டா டைப் வந்து என்ன சொல்லுவோம்னா பவுண்டட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. விஆர்ஏல வந்து நம்மால டெலீட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியாதா? முடியும் ப்ரோ, கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணலாம். பண்ண முடியும், பட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி பண்ண முடியாது. ஓகேவா? ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா பண்ண முடியாது. சரி, ஓகே. இங்க வருமே டேபிளோட லிமிட் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியும். ஒரு டேபிள எவ்வளவு ரோ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு லிமிட் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது, அதுல முடியாது. அப்ப இந்த இண்டெக்ஸ் பை டேபிளையும் நெஸ்டட் டேபிளையும் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண முடியாது? லிமிட். ஓகேங்களா? இப்ப டேபிள போய் கீழ இருந்து நம்மளால ரிமூவ் பண்ணிட்டு வர முடியுமா? முடியாது. ஓகேங்களா? அப்ப டேபிள்ல இண்டெக்ஸ் பை டேபிள் நெஸ்டட் டேபிள் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ரிமூவ் யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? யூஸ் பண்ண முடியாது. ஆமா, இது மூணுமே எதுல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, லிமிட்டும் ரிமூவ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நெஸ்டட் டேபிள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? லிமிட்டும் ரிமூவ் எதுல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா டேபிள்ல நெஸ்டட் டேபிள் இண்டெக்ஸ் பை டேபிள் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி விஆர்ஏல டெல்ட் வந்து ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. விஆர்ஏ வந்து நம்ம ஃபியூச்சர்ல வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எடுத்து காட்டுறேன். ஓகேவா? நவீன், இன்னொரு சொல்லுங்களேன். இந்த மெத்தட்ஸ் மட்டும் எதாவது யூஸ் பண்ண முடியாது, இதுல மட்டும் இண்டெக்ஸ் பைல. அதாவது விஆர்ஏல வந்து டெலீட் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, பட் we can delete all the values. ஓகேவா? ஓகே. இண்டெக்ஸ் பை டேபிளையும் நெஸ்டட் டேபிளையும் நம்ம இந்த லிமிட்டும் ட்ரிம்மும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஒரு டேபிள்ல எத்தனை ரோ தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு என்ன கிடையாதுன்னா லிமிட்டும் கிடையாது. அதே மாதிரி டேபிள்ல கீழ இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ட்ரிம் பண்ணிட்டு வர முடியாது. ஓகேங்களா? அதனால லிமிட்டும் ட்ரிம்மும் எதுல யூஸ் பண்ண முடியாதுன்னா இண்டெக்ஸ் பை டேபிளையும் நெஸ்டட் டேபிளையும். சரி, இண்டெக்ஸ் பை டேபிள் நம்ம எங்க கிரியேட் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் பை டேபிள்ல நம்ம டிக்ளரேஷன் பார்ட்ல கிரியேட் பண்ணி எங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமோ அந்த பிளாக் தான் யூஸ் பண்ணுவோம். இதுவே நெஸ்டட் டேபிள் எங்க கிரியேட் பண்ணுவோம்? டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணுவோம். நெஸ்டட் டேபிளையும் விஆர்ஐயும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஏன்மே இண்டெக்ஸ் பை டேபிள்ல நம்ம என்ன பண்ண தேவை அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ண தேவை. என்ன பண்ண தேவை? இனிஷியலைஸ் பண்ண வேண்டாம். நீட்டு நம்ம என்ன பண்ண தேவை அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ண தேவை. ஓகேங்களா? இந்த விஆர்ஐயும் நெஸ்டட் டேபிளையும் நம்ம என்ன பண்ணணும்? இனிஷியலைஸ் பண்ணணும். ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணணும். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, கரெக்டா நோட் பண்ணுங்க. Need to initialize the data type of table or space bro. memory space வந்து நம்ம initialize பண்ணணும்.
இப்போ இண்டெக்ஸ் பைலயோ நெஸ்டட் டேபிள்லயோ இந்த லிமிட் அண்ட் ட்ரிம் யூஸ் பண்ண முடியாது. பி அரேல எல்லாமே யூஸ் பண்ணலாம் ப்ரோ. கம்ப்ளீட் மெத்தட்ஸ்மே யூஸ் பண்ணிடலாம். ஆமாம். யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? கலெக்ஷன் ஓகேவா? என்ன பண்ணுங்க அப்படின்னா அகைன் ஒன்ஸ் உட்காந்து என்ன பண்ணுன்னா இந்த பிஆரை உட்காந்து பாருங்க. ஓகேவா? ஓகே. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்க அகைன் ஒன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? 11 நெஸ்டட் ஒரு வாட்டி சொல்றீங்களா? எனர்ஜி நெஸ்ட் டேபிள் ஒரு வாட்டி சொல்றீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ரோ. அதுதான் சரி அது நான் எடுத்துறேன். ஓகேவா? ஓகே நவீன். ஓகே ஜி, தேங்க்யூ. தேங்க்யூ.